அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்கள், அந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். காண்டாம் மிருகத்துக்கு உண்டான ஒத்த பலன் எனக்கு இருக்கிறது. ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர் என் கூட இருக்கிறாரு. நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் வெளிச்சத்திலே ராஜாக்களும் என் ஒளியிலே ஜாதிகளும் கடந்து வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பெரிய காரியத்தை வரும் நாட்களிலே பார்க்க போகிறீங்க. உங்களுடைய விண்ணப்பங்களும் உங்களுடைய ஜெபங்களும் தாமதிப்பது கிடையாது, சீக்கிரத்தில் வந்துவிட்டது. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான எல்லா உபத்திரங்களும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் பெரிய பெரிய காரியத்தை பார்க்க போகிறீங்க. உங்கள் வெளிச்சத்தில் ராஜாக்கள் வரப்போகிறாங்க, உங்கள் ஒளியில் ஜாதிகள் வரப்போகிறாங்க. நீங்கள் கொளுத்த கண்டுகளை போல் வளர போகிறீங்க. நீங்கள் பிள்ளைகளின் சமானத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்க போகுது. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். ஆமென். சொல்லுங்கள், நான் இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இழந்த எல்லாவற்றையும் நான் திரும்ப எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆமென். இன்னைக்கு ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல, எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஜெபத்துக்கு ஏன் பதில் வரமாட்டேங்குது? ஒரு காரியத்தை ஏசப்பாட்ட கேட்குறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ரிசல்ட் வரல, பதில் வரல. ஏன்? நான் இயேசுவின் பிள்ளை தானே, ஞானஸ்நானம் எடுத்தவன் தானே, பிள்ளைங்கிற அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறார்ல, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிருக்கிறேன்ல, அழிந்து பருவத்தில் பிறக்கலையே, அழியாத வித்தைய ஜீவ வசனத்தில் மறுபடி பிறந்திருக்கிறேனே, ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறதே, அப்போ ஏன் எனக்கு பதில் கிடைக்கல? ஆபிரகாம் ஜெபிச்சிருக்கிறாரு, பதில் கிடைச்சிருக்கிறது. என் பிறவேனை மாறும்படி எத்தனை வாட்டி ஜெபிச்சிருக்கிறேன், பதில் வரல. என் கடன் பிரச்சனை மாறும்படி எத்தனை வாட்டி ஜெபிச்சிருக்கிறேன், பதில் வரல. திருமணக்காரி அடக்க வேண்டும் ஜெபிச்சிருக்கிறேன், பதில் வரல. கற்பத்துக்கு உண்டாகணும் ஜெபிச்சிருக்கிறேன், பதில் வரல. ஏன் அப்படின்னு கேட்டால், தேவன் செவியை அடைக்கிற தேவன் அல்ல. ரிச்சிக்க கூடாதபடிக்கு என் செவி மந்தமா இல்லை, கேட்கக்கூடாதபடி செவி மந்தமா இல்லை. அதாவது அவர் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க, ஏசி 59:1, ரிச்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் என்ன செய்யலை, குறுகி போகல, கேட்கக்கூடாதபடிக்கு செவி மந்தமா இல்லை. உங்கள் பாவங்களை எனக்கு உங்களுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் பிள்ளை இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு காரியத்தை கேட்டுச்சுன்னா, நாளைக்கு உங்களால் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? கண்டிப்பாக செய்வோம். ஆனால் நம்மளை காட்டிலும் உண்மையாக வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் கண்டிப்பாக நினைச்சுவார். அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தை கேட்கிறவரே என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தாரும். ஜெபத்தை கேட்கிறவரே என் ஜெபத்துக்கு பதில் தாரும். ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டவரே, யாக்கோபின் ஜெபத்தை கேட்டவரே, ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டவரே, அன்னாளின் ஜெபத்தை கேட்டவரே, ஆகாரின் ஜெபத்தை கேட்டவரே, எஸ்தரின் ஜெபத்தை கேட்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு எனக்கு பதில் தரணும். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை. அல்லேலூயா. உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறது. இனி தாமதிப்பது இல்லை. உங்கள் ஜெபத்துக்கு பதிலை கர்த்தர் கொடுக்க போறாரு. இனிமேல் எல்லாம் சொல்லுங்க, உங்க ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சுங்க. இனிமேல் தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது. நாளைக்கு உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. நாளைக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. அல்லேலூயா. எல்லாம் கையில தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. சங்கீதம் 65:2 சீக்கிரம். தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவரே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வைக்கிற விண்ணப்பத்தை எல்லாமே அவர் என்ன செய்வாராம், கொடுக்கிற தேவனா இருக்கிறாராம். அல்லேலூயா. நாம் கேட்கும் போது அவர் இல்லை என்று சொல்வது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு. சொல்லுங்க. அவர் சொல்லிட்டாரு. எல்லாம் சொல்லுங்க. அவர் சொல்லிட்டாரு, என்ன நோக்கி நீ கூப்பிட்டேன்னா நான் மறு உத்தரவு கொடுத்து
அறியாத எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பெரிய காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ இங்கே தாவீதுக்கு சொல்கிறாரு, என் ஜெபத்தை கேட்பவரே, என் ஜெபத்தை கேட்பவரே. அப்படி சொன்ன தாவீது இன்னொரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, சங்கீதம் 35:13. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என்னுடைய ஜெபம் பாருங்க, ஜெபத்தை கேட்கிறவர்னு பேர் வச்சவர் இவர் தான். ஆனால் இவர் தான் சொல்றாரு, என்னுடைய ஜெபம் மடியில் வந்தது. இன்னைக்கு நம்ம கேட்கிற ஒவ்வொரு காரியமும் நேராக தேவ சமூகத்துக்கு போகணும், போய் பதில் என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் திரும்ப நம்ம மடிக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்போ இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் பல மாதங்களாக, பல வருடங்களாக, பல நாட்களாக பதில் வராமல் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஜெபம் என்ன செய்யுது, ரிட்டர்ன் வந்துடுது. நம்முடைய ஜெபம் என்ன செஞ்சிருது, ரிட்டர்ன் வந்துடுது. அதாவது தாமதிப்பது இல்லை தான். இப்போ லூக்கா 18 ஒரு விதவை கேட்குறா, லேட் ஆகுது, ஆனால் நியாயம் செஞ்சு வச்சிடுறார். ஆனால் ஒரு ஜெபத்துக்கு முடிவே இல்லாமல், ஒரு ஜெபத்துக்கு பதிலே இல்லாமல் நம்ம வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு வேலை காரியத்துக்கு ஜெபிச்சிங்கன்னா பதில் கண்டிப்பாக வந்தாகணும். ஒரு திருமண காரியத்துக்கு ஜெபிச்சிங்கன்னா பதில் கண்டிப்பாக வந்தாகணும். ஒரு பிஸ்னஸில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பாக பதில் வந்தாகணும். நீங்கள் கற்பத்துக்கு அன்னைக்கு ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பாக பதில் வந்தாகணும். அப்போ ஏன் பதில் வரல? எத்தனை காரியங்கள் ஒரு குடும்பத்துக்கு தேவை, எத்தனை காரியங்கள் நம்ம இயேசுபாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபம் திருப்பி நம்ம மடிக்க வந்துடுது, பதில் வரல. ஏன் பதில் வரமாட்டேங்குது? ஆபிரகாம் ஜெபிச்சாரு, பதில் வந்துச்சு. அண்ணாலம்மா ஜெபிச்சாங்க, பதில் வந்துச்சு. எஸ்தரம்மா ஜெபிச்சாங்க, பதில் வந்துச்சு. ரிசல்ட் வந்துச்சு, எல்லாரும் பதிலை பெற்றுக்கொண்டாங்க. பதில் இல்லாமல் அவங்க பார்க்கல, பதிலை பார்த்து தான் போனாங்க. எல்லாத்துக்கும் வெற்றி கிடைச்சது, ஜெயம் கிடைச்சது. தாவீது ஜெபிச்சாரு, தானியேல் ஜெபிச்சாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெபிச்சாங்க, கொர்நேலியு ஜெபிச்சாரு, எல்லாரும் ஜெபிச்சாங்க. எல்லாத்துக்கும் பதில் இல்லாமல் இல்லை, எல்லாத்துக்கும் பதில் வந்தது. ஆபிரகாம் ஜெபத்தை கேட்டு தேவன் பல காரியங்களை செஞ்சிருக்கிறார். அப்போ அதே போல அதே ஆபிரகாம் சந்ததியில் வந்தவர்கள் தான் நம்ம. ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறோம், அதே வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு. கலாத்தியர் 3:29 ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கணும், அந்த வாக்குத்தத்துக்கு புல்லா நீ பாத்திரவான் என்று நம்மளை பார்த்து சொல்றாரு. அப்படி சொன்னவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருப்பதற்கு காரணங்கள் இருக்கிறது. பாருங்க, யோபு 35:12-13. யோபு 35:12-13. பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, மறு உத்தரவு என்ன செய்யறதில்ல. ஏன் மறு உத்தரவு வரல, ஏன் மறு உத்தரவு கிடைக்கல அப்படின்னு கேட்டா, அங்க என்ன சொல்றாரு, பொல்லாதவருடைய பெருமை நிமித்தமாக. அப்ப பெருமை நம்மகிட்ட இருக்கும்போது, மேட்டின்மை நம்மகிட்ட இருக்கும்போது ஜெபத்துக்கு என்ன வராது, பதில் என்ன செய்யாது, வராது. அதனால தான் லூக்கா 18:10 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒரு பரிசையை ஒருத்தன் ஜெபம் பண்ண போகிறான், ஆயக்காரை ஒருத்தன் ஜெபம் பண்ண போகிறான். அந்த பரிசையும் பண்ணுகிற ஜெபம் அலப்புகிற ஜெபமாக இருக்கிறது, அந்த பரிசையும் பண்ணுகிற ஜெபம் நீண்ட ஜெபமாக இருக்கிறது. ஆனால் ஆயக்கார ஜெபம் சுருக்கமாக ஜெபிக்கிறான், அந்த ஜெபத்துக்கு பதில் வருகிறது. அந்த பரிசையின் ஜெபத்தை ஒரு வாசிங்க பார்ப்போம். லூக்கா 18:10. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம் போடுவதுக்கு எதற்காக ஸ்தோத்திரம் போடுறான்? இங்கே பாருங்க, அவன் ஸ்தோத்திரம் போடுறான், அவன் ஜெபிக்கிறவன் தான். ஸ்தோத்திரம் எதுக்கு போடுறான் அப்படின்னு கேட்டால், எப்படி போடுறான்னு கேட்டால், அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, அவனை போல நான் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், ஸ்தோத்திரம் போடுறான். ஸ்தோத்திரம் போடுவதுக்கு தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர, இதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், நான் வாரத்துக்கு 2 நாள் என்ன செய்யறேன், உபவாசம் இருக்கிறேன் அப்படிங்கிறான். என்ன சொல்றான், வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்றான். அடுத்து சொல்றான், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் தசமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றான் பார்த்துக்கொள்ளுங்க, அவன் நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை அப்படிங்கிறான்.
இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஜெபத்தில் இந்த ஜெபம் கேட்கப்படவே இல்லை. ஜெபத்தில் அடுத்த மனிதர்களை கம்பேர் பண்ணி பேசக்கூடாது, அடுத்தவர்களை கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. நான் அப்படி அவனுக்கு பண்ணேன், இவனுக்கு இதை பண்ணேன், எங்கள் அக்காவுக்கு பண்ணேன், என் நாத்தனாக்கு அதை பண்ணேன், எங்கள் அம்மாவுக்கு அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், ஆனால் எனக்கு அற்புதம் நடக்கலையே, நான் செஞ்சுருக்கேன், இவ்வளோ செஞ்சுருக்கேன், ஆனால் அவங்க செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்கள் பேச்சை நம்ம உள்ளே கோர்க்கக்கூடாது. மாறாக பெருமையோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. பெருமையின் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், அருவருக்கிறாரு. மாறாக நான் காணிக்க கொடுக்குறேன், தசமாக கொடுக்குறேன், அதையெல்லாம் சொல்கிறான் பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் சொல்லும்போது ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் ஜெபிக்கிறான், அவன் பேர் ஆயக்காரன். அந்த ஆயக்காரன் ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? தூரத்தில் நின்று பார்த்தீங்களா, அவன் கேட்குற காரியத்தை பார்த்துக்க. தேவனே பாவியாக என் மீது கிருபையாயிரும். அவன் தேவனை தூரத்திலிருந்து பார்க்கறதுக்கு சங்கட்டப்பட்டுக்கிட்டு தன் பாவத்தை உணர்ந்து நான் பாவியான மனுஷன் அப்படி சொல்லிக்கிட்டு மார்பில் அடித்து கொண்டு, தேவனே இந்த பாவியான மனிதன் மீது கிருபையாயிரும். அப்படின்னா இவன் ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது, அவன் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கிறது? இவன் ஜெபம் பெரிய ஜெபமாக இருக்கிறதா, அவன் ஜெபம் பெரிய ஜெபமாக இருக்கிறதா? அப்போ இவன் ஜெபத்தில் என்ன வார்த்தை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்கிறான், அவனுக்குள்ள பெருமை இல்லை, அவனுக்குள்ள மேன்மை இல்லை, தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி, தேவனே என் பாவத்தை மன்னிச்சு என்ன செய்யுங்க, என் மேலே என்ன செய்யுங்க, கிருபையாக இருங்க. அப்படின்னா கிருபையாக இருங்க அப்படின்னா பிள்ளைங்கிற அத்தாரிட்டி, தகுதியானவன், இயேசுவின் பிள்ளை, எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறது பேர் தான் கிருபை. அவன் ஷார்ட்டாக சொல்லி முடித்துட்டான், தேவனே இந்த பாவியாக என் மீது என்ன செய்யுங்க, எல்லாம் சொல்லுங்க, பாவியாகிய என் மீது கிருபையாக இருங்க. சொல்லுங்க, பாவியாகிய என் மீது கிருபையாக இருங்க. பாருங்க, எபேசு பட்டணத்தில் பவுலடிகளார் பண்ண அற்புதம் கொஞ்சம் நெஞ்ச அற்புதம் இல்லை, பூரா மாயமந்திர செய்வனை வைக்கிறவன்ட்ட போய் அற்புதம் பண்ணுறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, பார்த்துக்கொள்ளுங்க, நான் பாவிகளிலும் பிரதான பாவி. எப்படி சொல்கிறாரு, பாவிகளிலும் பிரதான பாவி என்று அவன் சொல்கிறான், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போனா அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? ஜெபிக்கிற ஜெபத்தில் தன்னை தாழ்த்துறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. தாழ்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபம், அதான் சொல்கிறாரு இங்கே, பரிசேயன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறாரா, ஆயக்காரன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறாரா? ஆயக்காரன் ஜெபத்தை என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இவனே என்ன செய்கிறாரு, நீதிமான் ஒத்துக்கொள்கிறார். இவன் தான் நீதிமான், இவனுடைய ஜெபம் தான் கேட்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம், எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் கவனித்து பார்க்கணும். கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், ஆராதிக்கணும், அவ்வளோதான். நம்மளை தாழ்த்தணும், நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், அவன் அங்கே போகிறான், இவன் எங்கே போகிறான், அவன் அந்த பாவம் பண்ணுறான், இவன் இந்த பாவம் பண்ணுறான், அவன் நகை எடுக்கிறான், நட்டு எடுக்கிறான், எனக்கு அப்படி இல்லையே, என் வாழ்க்கை மட்டும் இப்படியாச்சு, அவன் எழுத்து வீட்டுக்கார 20 பவுன் வாங்கியிருக்கான், அவன் பக்கத்து வீட்டுக்கார 30 பவுன் வாங்கியிருக்கான், நான் ஒன்றுமே வாங்க முடியலையே, நான் எந்த தப்பு பண்ணேன், என்ன பாவம் பண்ணேன், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், அவன் அங்கே போகிறான், இவன் எங்கே போகிறான், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை நல்லவர்களாக கெட்டவர்களாக இருக்கிறவர்களாக பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபத்தில் அடுத்த மனிதர்களை கம்பேர் பண்ணி நீங்கள் பேசக்கூடாது. அப்படித்தான் பரிச்சயம் பண்ணா, அவனை போல நான் இல்லை, இவனை போல நான் இல்லை, அவன் தப்பு பண்ணுறான் அந்த மாதிரி நான் இல்லை, அவன் பாவம் பண்ணுறான் அந்த மாதிரி நான் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த அநியாயக்காரன் போல நான் இல்லை அப்படிங்கிறான். ஆனால் ஷார்ட்டாக அவர் கேட்குறாரு, பார்த்துக்கொள்ளுங்க, பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் அப்படிங்கிறார். அப்போ இவனுடைய ஜெபத்தை தான் கேட்குறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை ஏசப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு காரியத்தை ஏசப்பாட்ட கேட்டிருக்கீங்க, 1 மாதம் போயிடுச்சு, 2 மாதம் போயிடுச்சு, 3 மாதம் போயிடுச்சு, 5 மாதம் போயிடுச்சு, அல்லது 6 வருஷம், அதாவது 6 மாதம் போச்சு, அல்லது 1 வருஷம் போச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல, இதுக்கு என்ன காரணம், நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்கிட்ட இருக்கா, ஏன் எனக்கு இந்த வரல அப்படிங்கிறத உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். உங்கள் ஆவியை, உங்கள் ஆத்துமாவை, உங்கள் சரீரத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொன்னவர் ஏன் பதில் தரல? என்னைக்கு கூப்பிட்டா மறு உத்தரவு கொடுத்து அறியாத எட்டாத காரியத்தை செய்வேன்னு சொன்னவர் ஏன் பதில் தரல? கேட்கிற இவனு பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னாரு, ஏன் பதில் தரல? தேடுகிற இவனு கண்டறிவான்னு சொன்னாரு, ஏன் பதில் வரல?
என் மகன் படிப்பு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பதில் வரல, என் மகள் திருமண காரியத்துக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பதில் வரல, என் மகள் சுகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பதில் வரல. அப்பனா இந்த பதில் வராமல் இருப்பதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத உங்க வாழ்க்கையில நீங்க கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணி நீங்க கேட்கும்போது கண்டிப்பானவர்களை கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல அப்படின்னு கேட்டா, தகாத விண்ணப்பங்கள். எடுத்து வாசிங்க யாக்கோபு 4:3. பாருங்க, தகாத விண்ணப்பம் பண்ணுவதனால நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கிறீங்க? பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தகாத விண்ணப்பம் பண்ணும்போது பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. அப்பனா விண்ணப்பத்தில் தகுதி விண்ணப்பம் இருக்கிறது, தகாத விண்ணப்பம் இருக்கிறது. அப்பனா நீங்க கேட்கறதுல தகுதி கேட்கிற காரியம் இருக்கிறது, தகுதி இல்லாத கேட்கிற காரியம் இருக்கிறது. அப்ப தகுதி என்ன, நமக்கு உண்டான தகுதி என்ன அப்படிங்கிறத பார்த்து, இப்போ நீங்க ஒரு குடும்பமா இருக்கிறீங்க, உங்க பிள்ளையா இருக்கிறீங்க, உங்க பிள்ளைய படிப்புக்கு உண்டான காரியம் என்ன? இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, உங்க பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்காங்க, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கு, அது என்ன படிக்க ஆசைப்படுதோ அந்த படிப்பு காரியத்துக்கு உண்டான காரியத்தை மட்டும் நீங்கள் கேட்கணும். ஒரு வீடு இல்லை, ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுங்க, கர்த்தர் வீட்டை கட்டால் கட்டுள்ள பேராசை வருதா, வீட்டை கட்டி கொடுங்க. அல்லது ஒரு திருமண காரியம் நடக்கணும், ஆண்டவர் எங்கள் வீட்டில் திருமண காரியம் நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது தகுதி உள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள காரியம். ஓகே, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவரே எனக்கு ஒரு ஆடிக்கார தாங்க, என்ன தாங்க, எனக்கு ஒரு ஆடிக்கார தாங்க. ஆடிக்கார் இல்லை, ஆடுற கார் இல்லை, ஆடிக்கார். ஆடிக்கார் விலை என்னது? 35 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம். அல்லேலூயா. 10 லட்சம் கார்லையும் இங்கிருந்து மதுரைக்கு போகலாம், 40 லட்சம் கார்லையும் மதுரைக்கு போகலாம். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஒரு தகாத ஒரு விண்ணப்பம் பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்பனா அது பெருமையை கொண்டு வருது. பார்த்து கர்த்தர் கொடுத்தா வாங்க வேண்டியதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம குடும்பத்துக்குண்டான தேவைகள் என்ன, நம்ம அந்தஸ்துக்கு உண்டான தேவைகள் என்ன அப்படிங்கிற காரியத்தை குறித்து தான் நீங்கள் என்ன செய்யணும்? தகுதி உள்ள விண்ணப்பத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பண்ணணும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தகாத விண்ணப்பம் பண்ணுவதனால நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? பெற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்க. அது மாத்திரமல்ல, யோவான் 9:31 பாவிகள், யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் என்ன செய்யறதில்ல? யோவான் 9:31 வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. அப்புறம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவர் என்ன செய்யறாரு? நான் செவி கொடுக்க மாட்டேன், ஜெபத்தை கேட்கிறவர் தான், ஜெபத்துக்கு பதில் தர்றவர் தான். ஆனா இங்க என்ன சொல்றாரு? நான் உன் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன், உன் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நான் யாருக்கு செவி கொடுக்க மாட்டேன்? பாவிகளுக்கு. சரி, பாவினா யாரு? பாவினா பாவம் செய்யறவங்க. அப்ப பாவம் செய்யறவங்க அப்படின்னா நீங்க வாசிங்க 1 யோவான் 5:17. 1 யோவான் 5:17. அநீதி எல்லாமே. அப்ப நான் வர சொல்லாரு பார்த்துக்கொள்ளுங்க, பாவம் உங்ககிட்ட இருப்பதுனால நான் என்ன செய்ய முடியல, உனக்கு பதில் கொடுக்க முடியல. அப்படின்னா நீ அநீதியான காரியங்களை பண்ணி கொண்டு இருக்கிறாய், நீ அநீதி பண்ணுவதனால நான் என்ன செய்ய முடியல, பதில் கொடுக்க முடியல. சரி, நீங்க சொல்லலாம் அநீதினா என்னது? அநீதினா உண்மையாய் நீதியாய் இருப்பது உண்மையான காரியம். அநீதினா அக்கிரமம் பண்ணுவது, அநியாயம் பண்ணுவது, அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைப்பது. இப்படி அநீதி பண்ணி கொண்டு நாம் ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டார்? பதில் கொடுக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யாக்கோபு 4:17 சொல்லுது, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ நம்ம தவறு உணர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது, தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். இப்போ அந்த மாதிரி ஏன் அப்படி ஜெபிக்க முடியல அப்படின்னு கேட்டால், அடிக்கடி நம்ம பைபிள் படிச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், தவறை கர்த்தர் உணர்த்துவார், வசனத்து மூலமாக உணர்த்துவார். இது தவறு, இது பாவம், நீ பேசுகிறது தவறு, நீ போகிறது தவறு, உட்காந்துரு கடன் சரியில்லை அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் குறித்து என்ன செய்வார்? பேசுவார். பைபிள் படித்தான்னு தெரியும். இப்போ வீட்டில் ஒரு ஆள் தண்ணி அடிக்கிற ஆள் இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்க, அவர் ஜெபிக்கிற ஆளாக இருக்கார், தண்ணி அடிக்கிறார், ஜெபிக்கிறார், தண்ணி அடிக்கிறார். அப்போ ஒரு வசனம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இருதயத்தை குத்தும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை குத்தும். எபிரேயர் 4:12 படி. அப்போ ஒரு தண்ணி அடிக்கிற ஆள் பைபிள் டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா
அவர் வந்து தண்ணி அடிக்க மாட்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு அவர் நீதிமொழி எடுப்பார். யாருக்கு பாவம், யாருக்கு துக்கம், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மது பானம் இருக்கிற இடத்துல அதை தங்கி தரிப்பவர்களுக்கு தானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனம் அவர் கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவர் தண்ணி அடிக்கிறது என்ன செஞ்சிடும், நிப்பாட்டிவார். அப்போ வசனங்களை நம்ம படிக்கணும், வார்த்தையை படிக்கணும், வேதத்தை படித்து ஜெபிக்கணும். வேதத்தை படித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்கே ஒரு அற்புதம் செய்கிறாரு. இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் ஆவினால். இப்போ நல்லா கவனிங்க, விண்ணப்பம் எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வாரி விண்ணப்பம் பண்ணலாம். ஆனால் சடன்லியாக உடனே அற்புதம் நடப்பதுக்கு நீங்கள் பைபிள் படித்து கொண்டு இருக்கும்போது, நீங்கள் பைபிளை வாசித்து கொண்டு இருக்கும்போது, உங்களுக்குள்ள உங்கள் அறியாமலே ஒரு அபிஷேகம், உங்கள் அறியாமலே ஒரு அக்கினி, உங்கள் அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு பலன், உங்கள் அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு தேவனுடைய மகிமை இறங்குவதை உணர்வீங்க. பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா வார்த்தை அது விடுவிக்கிற வார்த்தை, வார்த்தை விடுதலை கொடுக்கிற வார்த்தை. நீங்கள் பைபிள் படித்துக்கொண்டே இருக்கும்போது, உண்மையாக உத்தமத்தோடு அதை கருத்தாய் நீங்கள் வாசிக்கும் போது, அவர் சொல்றாரு, நான் வேதத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ள அக்கினி மூண்டது, அக்கினி மூண்ட உடனே நான் என்ன பண்ணேன், நான் விண்ணப்பத்தை வச்சேன் அப்படிங்கிறார். அந்த விண்ணப்பத்துக்கு உடனே பதில் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, தவற உணரணும், தவறு இருந்தால் எடுத்து போடணும், எடுத்து போட்டுட்டு அடுத்து வந்து ஜெபத்துக்கு பதில் வேணும் அப்படின்னா நீங்கள் பைபிள் படிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. அரை மணி நேரம் பைபிள் படிங்க, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, அரை மணி நேரம் பைபிள் படிங்க, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அப்போ கர்த்தர் வார்த்தையாக பைபிள் படிக்கும்போது பேசுவார். அப்போ பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு அக்கினி இறங்குவதை பார்ப்பீங்க. அப்படியே நீங்கள் விண்ணப்பத்தை வச்சீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு உடனே அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடும், பதில் வந்துடும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வேதத்தை தியானிக்கும் போது எனக்குள்ள அக்கினி மூண்டது. அல்லேலூயா. அக்கினி மூண்டது. அந்த இடத்துல என்ன செஞ்சேன், விண்ணப்பம். இங்கே பைபிளே படிக்காமல் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த ஜெபத்துக்கு பதில் வராது, அந்த ஜெபத்துக்கு ஆன்சர் வராது. அப்போ பைபிள் படிக்கும்போது, அந்த பைபிள் படிக்கும்போது சில உணர்வுகள் நமக்கு வரும். எது நல்லது, எது கெட்டது, எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது. இப்போ பைபிள் வந்து யோவான் 9:34 யோவானா படிச்சிங்கன்னா, இந்த காரியம் தகாத விண்ணப்பத்தை பண்ணாத அப்படிங்கிறாரு, பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. 1 யோவான் 5:17 ஜெப அநீதியெல்லாம் பாவம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் எப்படி நீங்கள் அறிஞ்சிக்கிறது? பைபிளை படித்தா தான் தெரியும், பைபிளை படித்து தியானம் பண்ண தான் தெரியும். அப்போ நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆயிரும், எது ஜெபிக்கணும் எது ஜெபிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன செய்யலாம் நீங்கள் கண்டுக்கல. வேதத்தை கேளாத ஜெபத்தை என்ன செய்கிறேன், நான் அருவருக்கிறேன் அப்படிங்கிறார் பாருங்க. அப்போ நீதிமொழிகள் 3:27 நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நன்மை செய்யணும். பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது இன்னொரு காரியத்தை செய்யணும். சங்கீதம் 139 23 24 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகள் என்ன செய்யும், அறிந்து கொள்ளும். அப்புறம் அல்லேலூயா. இப்போ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இங்கே வசனத்தோட இந்த கருத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். எப்படி போட்டிருக்கு, நம்மளை என்ன செய்யணும், சோதிச்சு பாருங்க, சோதிச்சு பார்க்க சொல்லிட்டு என் சிந்தனைகள் என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்க. அப்புறம் என்ன அர்த்தம், நீங்கள் ஜெபிப்பதுக்கு முன்னால் நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தை குறித்து சிந்திச்சிருக்கணும். அல்லேலூயா. உங்கள் மைண்டில், உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்மாவில் ஒரு சிந்தனை பண்ணியிருந்துருக்கணும். அப்போ சிந்தனை பண்ணியிருந்தீங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய சிந்தனையே அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. நீங்கள் சிந்திக்கிறது கிடையாது, தியானிக்கிறது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது, டக்குன்னு ஜெபிச்சிடுறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஜெபிப்பதுக்கு முன்னால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், என் சிந்தனையை அறிந்து கொள்ளும், என் எண்ணத்தை அறிந்து கொள்ளும், என் நினைவை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல, தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை என்ன செய்யும், அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை என்ன செய்யுங்க, நடத்துங்க. இது ஒரு விண்ணப்பம். பார்த்துக்கொள்ளுங்க.
நீங்கள் உங்கள் வீட்டு காரியத்தை கேட்பதுக்கு முன்னால், உங்கள் குடும்ப காரியத்தை கேட்பதுக்கு முன்னால், நாட்டுக்கு தேசத்துக்கு ஜெபிப்பதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வேதனை உண்டாக்க வழி என்கிட்ட இருக்கிறதா, உமக்கு பிரியமான காரியம் என்கிட்ட இருக்கிறதா, அப்படி இருந்தால் அதை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன செய்யுங்க, என்ன நடத்துங்க. தேவனே, என் இருதயத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. நான் எதை யோசிக்கிறேன், எதை சிந்திக்கிறேன், எதை பார்க்குறேன், எதை நினைக்கிறேன், எதை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அறிஞ்சு, அப்படிங்கிறத நினைச்சு என் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு காரியத்தை ஜெபிக்கிறீங்கன்னா அந்த ஜெபிக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு அதை முன்னுமே உங்கள் மனதில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் சிந்தையில் சிந்திச்சு பார்த்துருக்கணும். எப்படி சிந்திச்சிருக்கணும்? ஒரு அற்புதம் நடக்க போகுது, ஒரு அதிசயம் நடக்க போகுது, தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் சிந்தனை அறிந்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போனா ஜெபத்தை கேட்கிறவர் ஏன் ஜெபம் திருப்பி நம்ம மடிக்கு வருது? ஏன் ஜெபத்தை அவர் தள்ளுறாரு? ஏன் ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னு கேட்டால், நம்முடைய சிந்தனையை சரி பண்ண வேண்டும், நம்முடைய ஆவியை சரி பண்ண வேண்டும், நம்முடைய ஆத்துமாவை சரி பண்ண வேண்டும். நமக்குள்ளே அநீதி இருக்கிறதா, நமக்குள்ளே கசப்பு இருக்கிறதா, நமக்குள்ளே பிரிவினை இருக்கிறதா, நமக்குள்ளே ஒரு மனது இல்லாத நிலைமை இருக்கிறதா, இதெல்லாம் அறிஞ்சு இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இதை சீர் பண்ணிக்கிட்டு நம்மகிட்ட புறங்குறுதல் இருக்கிறதா, நம்மகிட்ட குற்றப்படுத்துகிற காரியம் இருக்கிறதா, நம்மக்கிட்ட மன்னியாத தன்மை இருக்கிறதா, இதெல்லாம் உங்கள் இதயத்தை டெஸ்ட் பண்ணணும், சோதிக்கணும். நம்ம குடும்பத்தில் யார்கிட்ட சண்டை போட்டுருக்குறோம், யார்கிட்ட கசப்பு வச்சுருக்கிறோம், அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு பிரியமில்லாத காரியத்தை எடுத்து போட்டு அதுக்கு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட ஒப்புரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபத்தை ஏறெடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கர்த்தர் ஜெபத்துக்கு என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நன்மை செய்ய நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? அறிந்திருக்க வேண்டும். அதனால் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறதுக்கு முன்னமே அந்த காரியத்தை குறித்து நீங்கள் சிந்திச்சிருக்கணும், அந்த காரியத்தை குறித்து கற்பனை பண்ணியிருந்துருக்கணும். அல்லேலூயா. இப்போ எத்தனை காரியத்தை கற்பனை பண்ணுறீங்க, எத்தனை காரியத்தை சிந்திக்கிறீங்க? அதே போல் உங்கள் விண்ணப்பத்தை கற்பனை பண்ணுங்க. எந்த காரியத்தை கேட்குறீங்க? மகன் காரியத்தை கேட்குறீங்களா? மகன் காரியத்தை கற்பனை பண்ணுங்க. மகள் காரியத்தை கேட்குறீங்களா? மகள் காரியத்தை கற்பனை பண்ணுங்க. வேலை காரியத்தை கேட்குறீங்களா? வேலை காரியத்தை கற்பனை பண்ணுங்க. சிந்திங்க, யோசனை பண்ணுங்க. யோசனைப்படியே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார். ஏன்னா விசுவாசமாக இருக்கணும். ஜெபத்தில் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் கேட்குற காரியத்தை யோசனை பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து என்ன செய்யுங்க? சிந்தனை பண்ணுங்க. சுகமான ஒரு வாழ்க்கையை சிந்தனை பண்ணுங்க. கடனை அடைக்கக்கூடிய ஒரு காரியம் வருது அப்படி சிந்தனை பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ கடன் பிரச்சனை அடையணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அப்போ அதுக்கு முன்னால் கடனை அடைக்கிறதுக்கு எப்படி கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை. யோபை எப்படி உயர்த்தினார், அவருக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சு, அவருக்கு எப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துச்சு, அதை குறித்து சிந்திங்க, அதை குறித்து யோசனை பண்ணுங்க, அதை குறித்து பேசுங்க. மீன் வாயில் எப்படி பணம் வந்துச்சு, எப்படி வரி கட்டினாரு, அதை குறித்து கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க, அதை குறித்து யோசனை பண்ணுங்க. ஒரு விதவைக்கு கடன் அடைக்கிறதுக்கு எப்படி கடன் அடைக்க உதவி பண்ணாரு அப்படின்னா அதை குறித்து சிந்திங்க, அதை குறித்து பேசுங்க, அதை குறித்து நினைவு கொண்டு வாங்க. அப்போ இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்க? தியானம் பண்ணுங்க. அரை மணி நேரம் யோசிங்க, அரை மணி நேரம் சிந்தனை பண்ணுங்க. இப்படி சிந்தனை பண்ணிக்கிட்டு அந்த கடன் அடைக்கக்கூடிய காரியங்களை பூரா மைண்டுக்கு கொண்டு வாங்க. மைண்டு கொண்டு வந்து இப்படிலாம் செஞ்சீங்களே, இப்படிலாம் செஞ்சிருக்கிறாரு, இப்படிலாம் நடந்திருக்கிறது அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு நீங்க ஜெபத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் எதை நினைச்சிருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும், எதை சிந்தனை பண்ணிருக்கிறது உங்களுக்கு தெரியும், எதை கற்பனை பண்ணிருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். என் சிந்தனையை அறிஞ்சு, என் நினைப்பை அறிஞ்சு, ஆண்டவரே எனக்கு நீங்க அற்புதம் செய்யுங்க அப்ப நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்க சிந்தித்தபடியே, நீங்க யோசனை பண்ணினபடியே, உங்கள் நினைவின்படியே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறதே அவனா இருக்கிறார். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. தேவனே என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என் நினைவை அறிந்து கொள்ளும், என் எண்ணத்தை அறிந்து கொள்ளுங்க, என் கற்பனையை அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு கேட்டுட்டு, தகப்பனே வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்கா, உங்களுக்கு பிடிக்காத காரியம் என்கிட்ட இருக்கா, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் என்கிட்ட இருக்கா, சப்போஸ் அப்படி இருந்தா அதை எடுத்து போடுங்க. நான் எடுத்து போட எனக்கு வழி தெரியல, இந்த பாவத்திலிருந்து விலக வழி தெரியல, இந்த அநியாயத்திலிருந்து வழி விலக தெரியல, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, இதுக்குண்டான காரியத்தை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டுட்டு நீங்க விண்ணப்பத்தை வைக்கும் போது, நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க, பக்கத்து வீட்டில் ஏத்துவில் சண்டை போட்டிருப்பீங்க, அந்த சண்டைக்கு ஒப்புரம் ஆகியிருக்க மாட்டீங்க, அப்படியே ஜெபத்துக்கு வந்துடுவீங்க. ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட வார்த்தை வாயில் பேசியிருப்பீங்க,
அதை சுத்திகரிக்க மாட்டீங்க, அப்படியே வந்திருப்பீங்க ஜெபத்தில். கர்த்தர் சொல்றாரு இந்த ஜெபத்துக்கு பதில் வராது, திருப்பி மடிக்கு வந்துடும் அப்படிங்கிறாரு. வேதத்தை கேளாத ஜெபத்தை அருவருக்கிற அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன வேதத்தை கேட்கல? நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பேரில் குறை இருந்தா அந்த குறையை மன்னிச்சுட்டு நீ ஜெபம் பண்ணு, இது வேதத்தில் இருக்கு, அப்ப இதை படிச்சிருந்தோம், இது நீ செய்யாம இருந்தனா நீ வேதத்தை கேட்கல, அதனால உன் ஜெபத்தை அருவருக்கிறேன். ஏன் ஜெபம் அருவருக்கப்படுகிறது என்று கேட்டால், வேதத்தில் இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, மன்னிக்கிற தன்மை உனக்கு வேணும் இருக்கு இல்லையா, அப்ப மன்னிக்காம போயிட்டேன்னா நம்ம ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அருவருக்கிறாரு, மடிக்கு திரும்ப கொண்டு வந்துடுறாரு. நம்ம ஜெபம் அப்படி ரிட்டர்ன் வந்துடுது. ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனை மன்னிக்கிற தன்மை இல்லை, கணவனை மன்னிக்கிற தன்மை இல்லை, மனைவியை மன்னிக்கிற தன்மை இல்லை, பிள்ளையை மன்னிக்கிற தன்மை இல்லை, மாமியாரை மன்னிக்கிற தன்மை இல்லை, உறவினர்களை மன்னிக்கிற தன்மை இல்லை, கூட பிறந்தவங்களை மன்னிக்கிற தன்மை இல்லை, அக்கம் பக்கத்தில் மன்னிக்கிற தன்மை இல்லை, கசப்பைய வைராக்கியத்தை சுமந்து கொண்டு இருக்கும்போது எப்படி அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்? இதுல சரி பண்ணணும். இதை சரி பண்ணிக்கிட்டு தான் வரணும். ஒரு கசப்போடு வந்து தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது. ஒப்புரவு ஆகணும். தன் சொந்த சகோதரனை பாய்க்கிறவன் மனுஷ கொலைபாத்தன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் ஒப்புரவாகி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் திருப்பி ரிட்டர்ன் வரவே வராதுங்க. நம்முடைய விண்ணப்பத்துக்கு கண்டிப்பாக பதில் வருங்க. யோசனை பண்ணி பாருங்கள். எங்க வேதத்தில் பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது சபையரெல்லாம் ஜெபிச்சாங்க. எப்படி ஜெபிச்சாங்கன்னு வேதம் சொல்லுது பாருங்க. அவர்கள் கள்ளங்கபடி இல்லாமல், எப்படி போட்டிருக்கு? கள்ளங்கபடி இல்லாமல் அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி ஜெபிச்சனால தூதர் வந்து என்ன செஞ்சார்? இறங்கி வந்தார். அப்போ அந்த ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சா? 7 காவலர் 8 காவலரை அத்தனை இரும்பு கம்பி கதவு அதெல்லாம் உடைச்சு போட்டு வெளியே வந்தார். தூதரை கொண்டு வந்து வெளியே விட்டார். ஏன்? அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது? தூதர் இறங்குகிற ஜெபமா இருக்கிறது. அப்புறம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, வேதம் சொல்லுகிறது அவர் உள்ளத்தில் கள்ளங்கபடி இல்லை, அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடினார்கள். அவங்க கூடுற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கிறது? ஒருமனப்படுகிற இடமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு மனது இருக்கிறதா? சொல்லுங்க பாப்போம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனது இருக்கிறதா? அல்லது பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனது இருக்கிறதா? அல்லது உறவினருக்குள்ள ஒரு மனது இருக்கிறதா? அது இல்லாமல் நம்ம வந்து ஜெபிக்கிறோம், பதில் வர மாட்டேங்குது. ஏன் வரல? அப்படின்னா காரணம் இதான். கசப்பை சுமந்து கொண்டே ஜெபிக்கிறோம், பிரிவினையை சுமந்து கொண்டே ஜெபிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, அதை எடுத்து போடுமா அவனே மவளே, எனக்கு பிரியமில்லாத காரியம் உள்ளத்தில் இருக்கு, எடுத்து போடு, செவ்வையான வழியில் நடத்துன்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளை கர்த்தர் நம்முடைய செவ்வையான வழியிலே அவர் நடத்துவாருங்க. நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு ஜெபத்துக்கு 3 மாதத்தில் பதில் வரலன்னா நம்மகிட்ட என்ன தப்பு இருக்கு, நம்மகிட்ட என்ன குறை இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கேட்கணும், என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஒரு நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். எந்த காரியத்தில் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த இடத்துல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அல்லது வாயின் வார்த்தையில் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா அதை கவனிக்கணும். கவனித்து பேசுவதில் குறைக்கணும், பேச்சை குறைக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. தகாத வார்த்தை வந்து என்ன செய்யுது? பாவத்தை கொண்டு வருது. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. அதிக சொற்கள் உங்கள் வாயில் இருந்துச்சுன்னா, படபடன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்களா, வாயாடி மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மள உங்ககிட்ட என்ன வந்துடும்? பாவம் வந்துடும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. அப்படின்னா நம்ம அதிகமாக பேசுவதை என்ன செய்யணும்? நிறுத்தணுங்க. ஒரு திட்டம் போடுங்க, ஒரு காரியத்தை எடுங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு காரியத்தை எடுத்து கேளுங்க. ஏசப்பட்ட ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க. 3 மாதத்துக்குள்ள அந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னா உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் இதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் இதயம் எப்படி இருக்குது, உங்கள் வாய் எப்படி இருக்குது, உங்கள் பேச்சு எப்படி இருக்குது, எண்ணம் எப்படி இருக்குது, நினைவு இருக்குது, சிந்தை எப்படி இருக்குது. இப்போங்க இங்கே வேதம் சொல்லுகிறது, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆளை வந்து வாயில் பேசாமல் அவரை தப்பாக நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஜெபிக்க வந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். கர்த்தர் அந்த சிந்தனை என்ன செய்வார்? பார்ப்பார். உங்கள் உறவினர்களையும் உங்கள் சொந்தங்களோ யாராச்சும் ஒரு ஆளை நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு, கசந்து நினச்சிக்கிட்டு, அல்லது கூட பிறந்தவங்களை தப்பாக நினச்சிக்கிட்டு, இவ சரியில்லை, அவள் கெட்டு போகிறத கண்டிப்பாக நான் பார்ப்பேன் அப்போல்லாம் பேசிட்டு, அப்போல்லாம் நினச்சிட்டு இங்கே வந்து முக்காடு போட்டுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி வருஷக்கணக்காக நீங்கள் கத்திக்கிட்டு இருந்தாலும், வருஷக்கணக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாலும் பதில் வராது. உங்கள் சிந்தனையை அறிஞ்சுதான் அற்புதம் பண்ணுவார். உங்கள் எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கிறது, உங்கள் நினைவு எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கிறது, அவர் சிந்தனையை அறிந்து அற்புதம் பண்ணுவார். வேதனை உண்டாக்க வழி என்கிட்ட இருக்கா, எடுத்து போடுங்க போத, அதுக்கப்புறம் ஜெபிங்க. அதுக்கப்புறம் ஜெயிப்பது கண்டிப்பாக பதில். அவர் ரெட்டிப்பா நன்மை தருகிற தேவன். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு,
நான் உனக்கு என்ன செய்வேன், மறு உத்தரவு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு தந்து பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாற மாட்டார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு உண்மையில் ஒரு தகப்பன் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இன்னைக்கு பதில் வரலையா, என்ன காரணங்கள் நம்மளை நாமே பார்ப்போம். அடுத்தால பார்க்க வேணாம், தேவனை குறை சொல்ல வேணாம். தேவன் பதில் கொடுக்குறவராக இருக்கிற, ஏன் பதில் இல்லை அப்படின்னா என்கிட்ட என்ன குறை இருக்கிறது, தேவனுக்கு விரதமாக என்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். வேதத்தை தியானித்து ஜெபித்து பாருங்கள், சிந்தனை பண்ணி ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அர்ப்பணம் செய்வார்.